நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் யாரு? நம்ம எல்லாரையும் கேட்டா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் சொல்லுவோம். ஆனா அதான் கிடையாது. அது யாரு? அதனுடைய வரலாறு என்ன? அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட தலைவரோட பேரை நம்ம ஒரு நிமிஷத்துல சொல்லிரலாம். ஆனா அவருடைய வரலாறு ஒரு நிமிஷத்துல அடங்கக்கூடியது இல்ல. இதுக்கு நம்ம சில மறைக்கப்பட்ட மற்றும் மறிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாறை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 1945 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, ஆசாத் இந்த் அப்படின்னு, அதாவது ஃப்ரீ இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆக்கிரமிப்பை இந்தியால இருந்து முற்றிலுமா போராட்டம் பண்ணி இல்லையா பேட்டல் பண்ணி அகற்றணும்னு தான். அது மட்டும் இல்லாம அது வேர்ல்டு வார் 2 உச்சகட்டத்தில் இருந்த சமயம். அந்த சமயத்துல தான் நம்ம போஸ் சிங்கப்பூர்ல தலைமறைவா இருந்துகிட்டே இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனாரு. இதுல இவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் தான் டாக்டர் லக்ஷ்மி சுவாமிநாதன். இவருடைய உதவி மூலயமா தான் ஏசியாவிலே முதல் முறையா ஒரு ராணுவ படையில பெண்கள் சேர்க்கப்பட்டனர். அந்த பெண்கள் அணிய தலைமை தாங்கினவங்க தான் வீர பெண்மணி ஜான்சி ராணிங்க. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதுக்காக தனி இந்திய ராணுவ படையை அதுவும் நம்ம நாட்டை விட்டு போய் தலைமறைவா உருவாக்கணும்னு நினைச்சாருன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? காரணம் இருக்குங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸுமே ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அதுவும் மகாத்மா காந்தியோட ஒரு செல்ல பிள்ளைனே அவருக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா காங்கிரஸை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு ஒரு வெறுப்பு உருவாகுது. இப்படியே நம்ம அஹிம்சை வழியில எத்தனை நாளைக்கு தான் போராடிக்கிட்டு இருக்குது, இந்த வெள்ளைக்காரனுங்க நம்மளை மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறானுங்க, இவரும் அஹிம்சை அஹிம்சைட்டு இருக்காருன்னு இவருடைய கோட்பாடு அவர்கிட்ட சொல்றாரு. அதாவது காந்தியோட கோட்பாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது எதிராளி நம்மளுடைய ஒரு கணத்துல அரைஞ்சா அவனுக்கு இன்னொரு கணத்தையே காட்டணுன்றது. அதே சுபாஷ் சந்திர போஸோட கோட்பாடு பாத்தீங்கன்னா, எதிரி நம்மளுடைய ஒரு கணத்துல அரைஞ்சாம்னா அவனுக்கு திருப்பி அவனுடைய 2 கணத்துலயே அரையணுன்றதான் அவருடைய கோட்பாடு. இதை வச்சு அவங்க 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. அவரு காங்கிரஸ் இருந்து பிரிகிறாரு, காங்கிரஸை ஸ்பிளிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்றாரு, இனி இவங்களை நம்பி ஒரு புண்ணியமும் கிடையாது, நாட்டுக்கு விடுதலை வேணும்னா முள்ளால எடுக்கிற மாதிரி தான் நம்ம வார் இல்லைன்னா பேட்டல் பண்ணி தான் நம்ம சுதந்திரத்தை வாங்க முடியும்னு அவர் ஒரு தீர்மானம் பண்றாரு. இங்கேயும் அவருக்கு ஏமாத்தம் ஆயிருது. ஏன்னா காந்தியோட கோட்பாடு பார்த்தீங்கன்னா அஹிம்சை வழியா இருக்கு, சுத்தமாக அவருக்கு செட் ஆகல. முடிவு பண்ற அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கா போறாரு, உதவி நாடுறாரு. ஏன்னா ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் அமைக்கணுன்றது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க, ஒரு சுண்டல் விவரம் போடுற மாதிரி விஷயம் இல்லைங்க. ஏன்னா அதுக்கு பல பணபலம், வெப்பன்ஸ், நிறைய சப்போர்ட்டுகள் தேவைப்படுது. அப்படி அவருக்கு உதவி பண்ண முன் வந்த நாடுகள் தான் ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி. இந்த 3 நாடோட உதவியோட அவர் ஒரு படையை உருவாக்குறாரு. அதுக்கு தான் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த 3 நாடு உதவியோட அவர் உருவாக்கின இந்த கவர்மெண்ட் மூலயமா அவர் சில அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிருக்காருங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு சில அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்றாரு. அதாவது பிரிட்டிஷ்காரன் ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதோ, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியாவில் உள்ள சில டெரிட்டரிஸ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஆசாத் ஹிந்த் கரன்சி, சிவில் கோர்ட்ஸ், இப்படி பல இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஓப்பன் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் தான். சோ இத பார்த்த பிரிட்டிஷ்கார பேவுள்ள என்ன நினைச்சானா, இவனை இப்படியே விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு. அவன் தான் புத்திசாலியாச்சே. என்ன பண்றானா, நம்ம காந்தியை கூப்பிட்டு இந்தாப்பா நீ சுதந்திரம் வாங்கிக்கோ அப்படின்னு விடுதலை கொடுத்துறான். உடனே இங்க ஒரு டாக் எப்படி போகுதுன்னா, காந்தி அஹிம்சை மூலியமா விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே காந்திய மகாத்மாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படியே அதுக்கு நேர்பதமா பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை டெரரிஸ்டா இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க சுதந்திரம் வாங்கினதுல இன்னொரு மர்மமான வதந்தியும் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸ்ட விடுதலை கொடுக்கும் போது ஒரு டீல் ஃபிக்ஸ் பண்ணானா, அதாவது என்னன்னா, எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் உயிரோட வேணும், அப்படின்னா தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பா அப்படின்னு. இவங்களும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதாகவும். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சரிங்க, ஒரு வழியா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, ஆனா தரையில இறங்கி சண்டை போட நினைச்ச மனுஷனை தரமட்டமாக்கிட்டாங்க. அதே சமயத்துல வெறும் மேல நின்று அகிம்சை கொடியை தூக்குனவரை ஆஸ்தானாக்கிட்டாங்க. அதுக்குன்னு அகிம்சை தப்புன்னு எந்த வரலாறும் சொல்லலைங்க. ஆனா அகிம்சை எங்க காட்டணுமோ அங்க மட்டும்தான் காட்டணும். யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய இடத்துல யுத்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு மகாபாரதம் சொல்லி கொடுக்கு. சரி, காங்கிரஸ் மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ்ன்ற மகானுடைய வரலாறை நம்ம யாருக்கிட்டயுமே, குறிப்பா யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட அவங்க ஜாஸ்தி எக்ஸ்போஸ் பண்ணாமே அதை பொத்தி வச்சிருக்காங்க. ஆனா இது ரொம்ப டெக்னாலஜி யுகங்க. நம்ம பசங்க பிடிச்சிட்டாங்க, அவரோட வரலாறுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ளைட் கிளாஷ்ல முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸான வரலாறு இருக்குங்க. ஆனா அவர் சாகலன்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு.
இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்கிறோம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.